2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இஷான் கிஷன், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன். அப்படிதான் இந்த ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, நியூசிலாந்து இடையிலான 5 T20 போட்டி கொண்ட தொடர்ல இந்திய அணி 4-1 என்ற கணக்குல இந்த தொடரை கைப்பற்றியிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, 5வது T20 போட்டி இஷான் கிஷன் மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா தான் இருந்திருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்ல யார் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா நல்லா பண்றாங்களோ, அது மட்டும் இல்லாம ஆட்டத்துல சிறந்த வெளிப்பாட்டை நிலைப்படுத்துறாங்களோ, அவங்க தான் வந்து T20 வேர்ல்ட் கப்ல இடம்பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டார் மீண்டும். நம்மளுடைய இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா 103 ரன்கள் எடுத்திருந்தார். இந்த ஆட்ட நாயகன் விருதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இதன் மூலம் வழங்கப்பட்டது. 5வது T20 போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 271 ரன் எடுத்திருந்தாங்க. நியூசிலாந்து அணி 225 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த போட்டிக்கு பிறகு நம்மளுடைய இஷான் கிஷன் அவர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா விளையாடுறதை பார்த்து நானும் அதுக்கு மாதிரி பெரிய ஷாட்டுகள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது 99 ரன் எடுத்து நான் 100வது ரன் வரும்போது சிங்கிள் தட்டி அந்த 100வது ரன்னை எடுக்க நான் விரும்பலை. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட சாதனை நினச்சி நான் இது வரைக்கும் எப்போவுமே நான் வந்து தனிப்பட்ட சாதனையை எனக்கு விருப்பமே கிடையாது. அணியினுடைய வெற்றி மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் வந்து இதில் செஞ்சுரி அடித்ததுனால என்னுடைய வேலை இன்னும் முடியல. அதாவது T20 உலக கோப்பையில் என்னுடைய சிறந்த பெர்ஃபார்மன்ஸை நான் ஆட்டத்தில் வெளிப்படுத்தணும். நம்மளுடைய அணிக்காக T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா விளையாடணும். என்னுடைய ஃபார்மை வந்து இதேமாரி கண்டினியூ பண்ணிட்டு போகணும். அதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இஷான் கிஷன் பேசிகிட்டு இருந்தார். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சஞ்சு சாம்சன் இந்த முறையும் அவருக்கு வந்து சிறந்த பர்ஃபார்மன்ஸ் அவரால் வெளிப்படுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா டாஸின் போது நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து யாரெல்லாம் திருப்பி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது டீமில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அக்சர் பேக், இஷான் கிஷன் பேக்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் திருவனந்தபுரம்ன்றதுனால அவருடைய ஹோம் கிரவுண்டுனால அவரே நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏராளமான ரசிகர்கள் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்து சஞ்சு சாம்சன் திருப்பி கம்பேக் கொடுக்க முடியல. இருந்தாலும் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் அவர் சிறப்பாக செயல்படுவார்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படிலாம் தெரிஞ்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.